மதுரையில் ரவுடி கிளாமர் காளி கொலை வழக்கில் தேடப்பட்ட போஸ் என்பவரை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். கொலை வழக்கில் தேடப்பட்ட போஸ் என்பவரை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றுள்ளனர். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரையில் கிளாமர் காளி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்ட ரவுடிகளை பிடிக்க காவல் ஆய்வாளர் கொண்ட தனிப்படையினர் அங்கு பிடிக்க சென்ற போது காவல் ஆய்வாளரை தாக்கிவிட்டு ரவுடிகள் தப்ப முயன்றனர். உடனடியாக அவர்களை சுட்டதில் இதில் சுபாஷ் சந்திர போஸ் என்ற இளைஞர் ரவுடி என்பவர் காயமடைந்து அவர் மருத்துவமனை கொண்டு செல்ல வழியிலே இறந்தார். அது மட்டுமல்லாமல் காயமடைந்த காவல் ஆய்வாளரும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மதுரையில் கடந்த வாரம் திமுக நிர்வாகியின் உறவினரான கிளாமர் காளி கொலை வழக்குல பிரபல ரவுடியான வெள்ளைக்காளியின் தாயார் உட்பட 7 பேரை கைது செய்யப்பட்டு 29ஆம் தேதி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையிலே கிளாமர் காளி கொலை வழக்கில் முதல் ஆளாக சுல்லான் முத்துப்பாண்டி என்ற நபர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அதைத் தொடர்ந்து பிரபல ரவுடி வெள்ளைக்காளியின் தாயார் ஜெயக்கொடி, சிவகங்கை மாவட்டம் மணல்மேடு பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், முத்துகிருஷ்ணன், மதுரை கல்மேடு பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார், காமராஜபுரத்தைச் சேர்ந்த நவீன்குமார், சென்னையைச் சேர்ந்த கார்த்திக், திருப்பூரைச் சேர்ந்த அசன் உள்ளிட்ட 7 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். இந்த நிலையில்தான் அந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் அவரது கூட்டாளிகள் மதுரை வேலம்மாள் கல்லூரி பின்புற பகுதியில ஒரு காட்டு பகுதியில் பதுங்கி இருப்பதாக தனிப்படை காவலர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில அவர்களை பிடிக்க தனிப்படை காவல் ஆய்வாளர் பூமிநாதன் தலைமையிலான டீம் உள்ளே சென்றது. அவரை பிடிக்க முற்பட்ட போது, ரவுடியை பிடிக்க முற்பட்ட போது அவர்கள் அறிவாளால் காவல் ஆய்வாளரை தாக்கியதில் காவல் ஆய்வாளர் காயமடைந்தார். உடனடியாக ஆய்வாளர் தாக்கிய உடனே இவர்கள் துப்பாக்கியில் சுட்டதில் சுபாஷ் சந்திர போஸ் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் துடித்திருந்தார். அவரை உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். அவர் தாக்கியதுல காவல் ஆய்வாளர் பூமிநாதன் காயமடைந்த நிலையில அவரும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அந்த ரவுடி சுபாஷ் சந்திர போஸுடன் இருந்த 2 கூட்டாளிகளும் தப்ப முயன்ற போது அவர்களை விரைந்து சென்று காவல் ஆய்வாளர் உட்பட பலரும் அவர்களை பிடித்து தற்போது அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்து வருகிறார்கள். தற்போது இந்த காட்டு பகுதியில் இந்த துப்பாக்கி என்கவுண்டர் நடைபெற்ற இடத்திற்கு காவல் ஆணையாளர் லோகநாதன் உள்ளிட்ட காவலர்களும் வந்து தற்போது லோகநாதன் மற்றும் மற்ற காவலர்களும் வந்து தற்போது இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.